அவர் சொல்லித்தான் ஜனநாயகன் படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள் எல்லாத்தையும் நான் லீக் பண்ணேன். அதுக்கப்புறமா படத்தை லீக் பண்ணேன். இதுதான் உண்மை அப்படின்னு பரபரப்பான வாக்குமூலம் பிரசாத் குடுத்திருக்காரு. அந்த பிரசாத் யாரு? எதுக்காக அப்படி வாக்குமூலம் குடுத்தாரு? அதன் பின்னணியில யார் யார் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப்பு, கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு மேலேயே வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் 6 செகண்டுக்குள்ளே இருக்கும். அந்த வியூ ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 ப்ராடக்ட்டு நல்ல நல்ல பர்சன்டேஜில் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரைட்டு, இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். தளபதி விஜயினுடைய கடைசி படம் ஜனநாயகன்கிறதுனால உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் எப்படி நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் ஒரு முறை மலேசியா வந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் டிராஃபிக் பார்த்தோன்னா ஏற்பட்டது. அவ்வளோ தூரம் டிராஃபிக் ஜாம் ஆனது. அதுக்கப்புறமும் இன்னும் சொல்ல போனால் அதை விட ஜாஸ்தியாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது தளபதி விஜய் வந்தப்போ தான். உலகம் முழுக்க விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குது. அதாவது பாகுபலியில் ஒரு டயலாக் வரும், எங்கே இருந்தாலும் அவன் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. ரஜினிக்கு நிறைய மாசான பாட்டெல்லாம் வைரமுத்து எழுதியிருப்பார். ஆனால் அந்த மாசான பாட்டு எல்லாமே இப்போ விஜய்க்கு பார்த்தோன்னா சூட்டபுள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜய் எல்லாருடைய அபிமானத்தை சம்பாரிச்சிட்டாருங்கிறத நிதர்சனமான உண்மை. அதாவது சிரஞ்சீவி, சரத்குமார், விஜயகாந்த் இவங்கெல்லாம் கட்சி ஓப்பன் பண்ணாங்க, இவங்களுக்கும் கூட்டம் கூடத்தானே செஞ்சது அப்படின்னு அந்த வரிசையில் விஜயை நினச்சோம்னா அதுதான் ரொம்ப தப்பு கணக்கு. விஜய் அப்படி இல்லை, விஜய் வேற மாதிரி. அது ஒரு டேஞ்சர் ஜோன். ஏன்னா ஒரு மனுஷனுக்காக ஒரு சம்பவத்தில் 41 பேர் உயிர் போயும் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னும் நாளுக்கு நாள் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கூடுது வைக்குது அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை. அதுதான் மக்கள் விஜய் நம்புறதுக்கான அஸ்திவாரம். அஸ்திவாரத்தை விஜய் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. விஜய் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பிள்ளையா பார்க்கறதுனால அவர் மனசுக்குள்ளே சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் எல்லாமே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். மே 4 எலெக்ஷன் ரிசல்ட்டு தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆளுங்கட்சியாக விஜய் வராட்டினா கூட எதிர்கட்சி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படம், அதாவது ஜனநாயகன் படம் வினோத் இயக்குனாரு. இந்த படம் தான் விஜயினுடைய கடைசி படம்னு சொன்னதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் இந்த படத்துல இருந்து சில முக்கியமான காட்சிகள்லாம் லீக் ஆனதுங்க. இந்த காட்சிகள் லீக் ஆன உடனே இது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜயை அட்டாக் பண்றதுக்காக இது திமுகவினுடைய சதியா இருக்கலாம் அப்படின்னு பயங்கரமா ஒவ்வொரு தரப்பும் சொல்லப்பட்டது. அதாவது தணிக்கை குழுல கொடுத்துருந்தோம், அங்க சென்சார் சைடு இருந்தே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல. அப்ப சென்சார் சைடு இது வரைக்கும் எவ்வளவோ படங்கள் சென்சார் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சமாவது அறிவு வேணா அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஆனால் ரிலீஸ் ஆனதில் அது எடிட்டிங் வெர்ஷன் பார்த்தோன்னா இருந்ததுனால இது அவங்க சைடு தான் பார்த்தோன்னா இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனாவில இருந்து, விஜய்ல இருந்து அவங்க எல்லாருமே அவங்க தரப்புல இருந்து மறுத்திருக்காங்க. இன்னொன்று, இந்த ரிலீஸ்க்கு முழுக்க காரணம் ஆதவ் அர்ஜுனா சொல்லித்தான் இதை பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னொன்று, இதையும் வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் எல்லாமே நடந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் இதோட எடிட்டர் மேலே ஒரு டவுட் வந்துச்சுங்க. அப்போ கூட அந்த எடிட்டர் சங்க தலைவராக இருக்கிறவர் இந்த ஆர்கே செல்வமணி சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, யாராவது பார்த்தேன்னா ஒருத்தவன் வீட்டுக்கு திருட போகிறவங்க அட்ரஸை வாங்கிட்டு திருட போவாங்களா? இல்லை ஒருத்தவன் தப்பு பண்ணுறவன் அட்ரஸை கொடுத்துட்டா தப்பு பண்ணுவான்? இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது? அதையும் தாண்டி குற்றவாளி எங்கள் சைடு இருந்து தான் ஒருவேளை இந்த சினிமாக்குள்ள இருந்து அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே இருக்க முடியாது, அவன் வாழ்க்கையே பார்த்தோன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னா போட்டு எடுத்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பார்த்தோன்னா லாஸ். இதை ஈடுகட்டுற விதமாக விஜய் அடுத்த ஒரு படம் அவருக்கு நடிச்சு கொடுக்குறதா சொல்லப்படுது. அதில் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, விஜய் மறுபடியும் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ட்ராமா தான் இது. அதை டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி மறுபடியும் பார்த்தோன்னா விஜய் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகள்
விசாரணைகள் தான் இது வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு சைபர் கிரைம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அங்க எடிட்டர் பிரசாந்த் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இதை ரிலீஸ் பண்ணதா சொல்லப்படுது. அப்போ பிரசாத்திட்ட வந்து விசாரணை வந்து நடத்தும்போது அவர் சொன்னது என்ன ஒன்றா, என் ஃப்ரெண்ட், அதாவது என்னோட சகோதரியோட ஃப்ரெண்டு, அவர் மூலியமா நிறைய கோடிக்கணக்கில் இதில் வந்து பணம் வருதுன்னு வந்து சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் முக்கியமான காட்சி எடுத்து நான் வந்து லீக் பண்ணேன். மற்றபடி இதுக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து பார்த்தோன்னா அப்போ சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த சகோதரி யாரு, சகோதரியோட ஃப்ரெண்டு யாரு, அந்த ஃப்ரெண்டுக்கு பின்னாடி இருந்து இயக்குனது யாரு, இதெல்லாம் வந்து விசாரணையில் கேட்டப்ப அந்த ஃப்ரெண்டு கோடிக்கணக்கில் தர்றேன்னு சொன்னார், ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் எனக்கு யாரு அப்படின்லாம் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்போ இவங்க விசாரணையில் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பைரசி கிரைம்ங்கிறதுனால இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க, அந்த கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே ஃப்ரெண்டு, அவருடைய கான்டாக்ட்ல எந்தெந்த சர்க்கிள் இருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு தரப்பு இப்போ வரைக்கும் வந்து சொல்லப்படுது, விஜய் சைடு இருந்து தான் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தும் இந்த படம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த படம் வந்து இதாக இருக்கு. இது இது வந்து முழுக்க முழுக்க விஜயனுடைய கலெக்ஷனுக்காக எடுத்த படம் இல்லை, இது தமிழ்நாட்டோட எலெக்ஷனுக்காக, விஜயோட எலெக்ஷனுக்காக வந்து எடுத்த படம். அதனால அவங்க தரப்புல இருந்து தான் நிச்சயமா அது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பார்த்தோன்னா குற்றச்சாட்டு சொல்லப்படுதுங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.